ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாங்கள் ஒரு கதை சொல்றேன். இந்த கதையோட ஹெட்டிங் சாக்கடிக்கும். மழை பெஞ்சுதான் நிறைய. அப்போதைக்கு இந்த கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க. லைட்டு எல்லாமே கரண்ட்டை போயிடுச்சான். அப்போதைக்கு இருட்டுல மழைலாம் விட்டு இருட்டுல ஒரு வீட்டில் லைட் வச்சு இருந்தாங்க. அப்போதைக்கு மழை பேஞ்சிட்டு இருந்துச்சா, விட்டுருச்சு. விட்டோன்னா லைட்டு ஃபேனு எல்லாத்தையும் கரண்டெல்லாம் போட்டாங்க. அப்போதைக்கு அந்த பையனை இடத்துல போய் ஃபேன் லைட்டெல்லாம் போடுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அந்த பையன் அப்படியே சுவிட்செல்லாம் தடவிட்டு போய் ஃபேன் போட்டு லைட் போட்டாங்க. லைட் போடும்போது அப்படியே ஷாக் அடித்து பின்னால் போய் விழுந்துட்டாங்க. அவங்க அப்பா என்னடா ஆச்சு, இங்கே விழுந்துருக்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லை ஷாக் அடிச்சிச்சு சொன்னோன்னே அப்பான்னு கத்துனானா. எல்லாருமே என்னாச்சுன்னு சொன்னாங்க. இல்லை ஷாக் அடிச்சிச்சான் அப்படின்னு பார்த்தோன்னே அவங்க அப்பா அம்மாவை பிடிச்சி தின்னாங்க. ஏன் குழந்தைங்களை போய், இதுவும் மழைக்காலத்தில் போய் குழந்தைங்களை போய் ஷாக் அடிக்கிற சுவிட்சு மேலே போய் கையை வைக்க சொன்னீங்களே, நீங்கள் ஏன் அப்படி பண்ணுறீங்க? பெரியவங்களுக்கே ஷாக் அடிக்கும், குழந்தைங்களை ஏன் விட்றீங்க அப்படின்னு பிடிச்சி திட்டினாங்களாம். அது மட்டும் லைட் ஃபேன் போட்டோன்னே அந்த வீட்டில் கரண்ட்டு போனாலும் லைட் மட்டும் போடுவோம். அந்த லைட் பாக்ஸ் இருந்துச்சான், அந்த லைட் மட்டும் போட்டுப்போம். லைட் ஃபேன்லாம் போட வேணாம், போட்டு இருக்கட்டும், கரண்ட்டு போயிட்டு அதுவாகவே வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அன்னிலேருந்து போடல, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அன்னிலேருந்து போடலையா. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, குழந்தைங்களை கரண்ட்டு பாக்ஸில் கையை வைக்க விடாதீங்க. ஏன்னா இப்போ மழைக்காலம் வந்துடும். ஏற்கனவே மழை பெஞ்சு ரோடெல்லாம் சேரும் சகதியமோ தண்ணியாகவே இருக்குது. அதனால கரண்ட் அடி போடுறதுனால கரண்ட் பாக்ஸில் நிறைய கரண்ட் அடிக்கும். அதனால யாரையுமே கை வைக்க விடாதீங்க, குழந்தைங்களை மெயினாக. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துக்கு அப்படியே தட்டுங்க. பை பாய்.